மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இந்த நாளைக்குரிய வசனம் 33 சங்கீதம் 11 வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். மன்னாவின் தலைப்பு கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள், கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை கண்டறியத்தக்கவன் யார்? ஆனாலும் அவர் அநேக நேரங்களிலே தீர்க்கதரிசிகளுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இருதயத்தில் இருப்பதை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தான் செய்ய போகிற காரியத்தை, இருதயத்திலே தேக்கி வைத்திருந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவரிடத்திலே பயபக்தியா இருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நடக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இருதயத்திலே வைத்திருக்கிறதான ஒவ்வொருவரை குறித்தும் இருதயத்திலே வைத்திருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் காலங்களை, வரும் காரியங்களை குறித்து அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே இன்னும் கட்டி சேருங்கள். தாவீது பக்தன் சொல்லுகிறான், எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள், அவரை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு மறைவானதையும் வரும் காரியங்களையும் அறிவித்து அவர்களை நடத்துகிற அன்பு தேவனாய் இருக்கிறார். எச்சரிக்கிறார், இந்த காரியங்கள் உனக்கு நேரிடும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தையில் வெளிப்படும் போது வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கு. அவருடைய எச்சரிப்பை பெற்றும் ஆண்டவர் நமக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக வார்த்தைகளை நமக்கு அளித்தும் அதை நிறைவேற்றாமல் போனால் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய திட்டம் நம்மை கொண்டு நிறைவேறாது. பார்க்க தேவரீர் அனைத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த தடைவிடாது. ஆம், அவரிடத்திலே நம்பிக்கையாயிரு. ஒவ்வொரு முறையும் அவரிடத்திலே ஆலோசனை கேளு. உங்களுடைய இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை, நடக்கும் காரியங்களை உங்களுக்கு அறிவித்து எச்சரிப்புடன் உங்களை நடத்துவார். உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாப்பார் என்கிறதிலே சந்தேகம். நாம் ஜெபப்படுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை உம்முடைய நீ பக்தர்களுக்கு, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நீ வெளிப்படுத்துகிறீர். வரும் காரியங்களை நீ அறிவிக்கிறீர். அப்பா, என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அறிவிக்கிற வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களாக ஒருவரை நீர் மாற்றும்படி, கொன்றும்படியாக நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.